தலைவர் அறவேக்காடுன்னா கீழே இருக்கிற எல்லாரும் அறவேக்காடா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து தெளிவுபடுத்துறதுக்கு நான் அவர்களுக்கு நேரடியாக கூட அழைப்பு விடுத்தேன். மக்களுக்கு இன்னுமே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் காவி மயமாக்கக்கூடிய திட்டம் அஜெண்டாவை செயல்படுத்துவதற்கு இப்ப தொடர்ந்து அண்ணாமலை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இன்றைக்கு அவருடைய சாயம் வெளுத்து விட்டது. எங்கே தன்னுடைய தலைமை பதவி பறிக்கப்படுமோ என்கின்ற ஒரு பயத்துல ஒரு அச்சத்துல இன்றைக்கு எதிர்த்து. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழகம் மட்டுமல்ல தொகுதி மறுவரை என்கின்ற பெயரில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்களை எல்லாம் அழைத்து, இன்னும் குறிப்பாக தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் தொகுதி மறுவரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்து தொகுதி மறுவரையை முடிப்பதற்கான திட்டங்களை தீட்டி அதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. இது தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரச்சார பயணத்திலும் சரி, அமித்ஷா அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் மகளிர் மசோதா மீது குரல் வாக்கெடுப்பு நடத்திட வேண்டும், மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கைகள் எழுந்தபோது அதற்கு அவர் அளித்த பதில், விரைவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும், தொகுதி மறுவரை செய்யப்படும், அதற்கு பின்பு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கின்றது என்பது குறிப்பிட்டிருப்பது. அப்போ 2026 அவர்கள் மக்கள் கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக வெளிப்பட்டிருக்கின்றது. மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்கின்ற பொழுது குறிப்பாக இந்த 7 மாநிலங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய 7 மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய உரிமைகள், இன்னும் குறிப்பாக தமிழகத்தில் தொகுதி மறுவரை செய்கின்ற பொழுது, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மறுவரை செய்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை என்பது 39 31 குறையும். பல்வேறு ஆதாரங்கள் அடிப்படையில் மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 66 கட்சிகளை ஒருங்கிணைத்து அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி அதுல 58 அரசியல் இயக்கங்கள், அங்கீகரிக்கப்பட்ட இயக்கங்கள் கலந்து கொண்டது. அதனைத் தொடர்ந்து அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி மக்கள் தொகை அடிப்படையின் கீழ் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் நமது பிரதிநிதிகளை அனுப்பி வைத்து அவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்து மார்ச் 22ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அனைத்து 3 முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர், அரசியல் கட்சி தலைவர்கள், பிற மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக ஒரு கூட்டு தீர்மானத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த தீர்மானம் என்பது தொகுதி மறுவரை சதவீத அடிப்படையில் அதை உறுதி செய்ய வேண்டும். 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொடர்ந்து தொகுதி மறுவரை தள்ளி போடப்பட்டிருக்கின்றது. 1971, 76, 2001, அதுக்கு பிறகு 2026 அது முடிவுக்கு வருகிறது. அப்போ 1971 அடிப்படையில் சதவீத அடிப்படையில தான் தொகுதி எல்லையை மறுவரை செய்வதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இது எதை காமிக்குது அப்படிங்கிறத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார். மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சதி திட்டத்தை பாஜக தொடங்கி இருக்கிறது. இது வெளிப்படையான குற்றச்சாட்டு. குறிப்பாக இன்னும் பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக ஒரு வாதத்தை 2 நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதிநிதித்துவத்தில் குறைபாடு ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படின்னா அவர்களுடைய திட்டம் தெற்கு வடக்கு, வட இந்தியா தென்னிந்தியாவுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகின்ற வண்ணமாக ஒரு மக்களை பிளவுபடுத்தி ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு சதி திட்டத்திற்கு பாஜக தயாராகிறது. இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை இதை பேசுகின்ற பொழுது, மறுவரையை பேசுகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பாதிப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு அதன் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்று சொல்கின்ற போது அதை பற்றி பேசுவதற்கு கூட பாஜக அரசு தயாராக இல்லை. அதற்கான அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய அதற்கு வாய்ப்பளிக்காமல்
அவருடைய நடவடிக்கைகள் வந்து அமைந்திருக்கின்றது என்பது கண்டனத்திற்குரியது. அதே போல வக்பு சட்ட மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. 8 மணி நேரம் விவாதம். அதுல வந்து இவர்களுடைய செயல்பாடுகள் மீண்டும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது. இது கண்டனத்திற்குரியது. இதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டுமின்றி இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் தொகுதி மறுவரை செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார். பல்வேறு முயற்சிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பிற மாநிலங்களில் கூட, ஏன் அண்மையில் வந்து சிங்கப்பூர் நாளிதழ் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நாளிதழில் கூட இந்த கருத்து வந்து உலகம் முழுவதும் இன்றைக்கு தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் வந்து இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியெல்லாம் வந்து இது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அறிவிச்சுட்டாங்களா, திட்டம் தொடங்கிருச்சான்னு கூட அண்மையில் அண்ணாமலை கேட்டிருக்கிறார். ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க முதலடி அடிப்பதற்கு முன்பே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. இது இது பேசிட்டு கடைசியா பேசிக்கோங்க. இது முக்கியமான பிரச்சனை வந்து சொத்து வரி தமிழ்நாட்டில், இங்க திருப்பூர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுங்க. இந்த பிரச்சனை வந்து நேற்று சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது கூட இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பாஜக. அப்ப தொடர்ந்து பாஜகவுடைய திட்டம் என்ன? RSS உடைய செயல்பாடுகள். இன்றைக்கு நாக்பூருக்கு போயிருக்காரு. 11 ஆண்டுகள் கழிச்சு நாக்பூருக்கு போனவர் இன்றைக்கு அவர்களுடைய செயல் திட்டங்களை, RSS உடைய செயல் திட்டங்களை நாடு முழுவதும் காவிமயமாக்கக்கூடிய திட்டம், அஜெண்டாவை செயல்படுத்துவதற்கு இப்ப தொடர்ந்து பாஜக வந்து ஒரு பதவி வெறியோடு ஆட்சியில் அமர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இது போன்ற நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்து. பாஜக தொடர்ந்து இந்தியாவில் வந்து ஆட்சி செய்வது இந்திய இறையாண்மைக்கு, இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு, இந்தியா இஸ் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு சொல்றோம், SSSDR சொல்றோம், சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், சாவரின் சோசியலிஸ்ட், சாவரின் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் காவிமயமாக்குதல். செக்யூலரிசம் அவர்களுக்கு அர்த்தம் புரியுமா, பாஜக அர்த்தம் புரியுமா? செக்யூலரிசம் தெரியல. இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்குள்ளேயே வந்து ஒரு பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையை பாஜக மேற்கொண்டிருக்கிறது. இந்திய இறையாண்மை கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து ஒரு கேலிக்குறியாக்கக்கூடிய வகையில வந்து பாஜகவுடைய நடவடிக்கைகள் வந்து அது இந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியை முடித்து 2024 பிறகு வெளிப்படையா எதையுமே பேசாமல் இருந்தாங்க கூட அவருடைய மறைமுக திட்டம் வந்து குறிப்பா மக்கள் தொகை கணக்கெடுப்புல தொகுதி மறுவரையை செய்து 6 மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், பாஜக வலுவா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தி அந்த 6 மாநிலங்கள் வெற்றி பெற்று விட்டாலே வந்து தொடர்ந்து ஆட்சியில் அமர்ந்து விடலாம். பிற 26 மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரி போன்ற மாநிலங்கள்ல இன்னும் குறிப்பா 2019 தேர்தல் முடிவுகள், அந்த 6 மாநிலங்கள்ல பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் 80% வெற்றியை பாஜக உறுதி செய்தது 2019 பாராளுமன்ற தேர்தல். அப்போ அந்த 6 மாநிலங்கள்ல தொகுதி மறுவரையில தொகுதி எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திட்டோம்னா பிற மாநிலங்களுடைய வெற்றி வந்து அவர்களுக்கு எண்ணிக்கை தேவையில்லை. அப்போ தொகுதி மறுவரையை நிச்சயமா இப்போ அவங்க அஜெண்டா வந்து ஒவ்வொன்றாவது தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு இதுதான் வந்து இதை வந்து நம்ம தோலுரிச்சு காமிக்க வேண்டியது. இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய ஒரு இறையாண்மையை வந்து ஒரு கேள்விக்குறியாக்க வகையில, கூட்டாட்சி தத்துவத்திற்கே வந்து ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில பாஜகவுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது. இதை வந்து திமுக வந்து இன்னும் குறிப்பா நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நிதி பகிர்வுல பாரபட்சம் தொடர்ந்து தமிழகத்தை வந்து தமிழகம், கர்நாடகா பாஜக இல்லாத மாநிலங்கள்ல ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துட்டு ஏற்கனவே அந்த பேட்டியிலையும் கூட ரொம்ப தெளிவுபடுத்தியிருந்தேன். இன்னொரு ஆபத்து வந்து நிதி பகிர்வுல வந்து தமிழகத்திற்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை வந்து இன்றைக்கு தொடர்ந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசிட்டே இருக்கிறோம், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ 39+1 40 உறுப்பினர்கள் இருக்கிறப்பே வந்து நமக்கு நிதி பகிர்வுல வந்து ஒரு வஞ்சனை, நிதி பகிர்வுல வந்து நம்முடைய தமிழகத்துக்கு சேர வேண்டிய உரிய நிதியை கொடுக்கல அப்படிங்கிறதப்போ இன்னும் நம்முடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைகின்ற பட்சத்துல அது மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழகத்துடைய எதிர்காலத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்தாக விளையும். அதே போல இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல தமிழகத்திற்கு வர வேண்டிய 4034 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த வாரம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது. தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான விவசாய கூலி தொழிலாளர்களை
அழைத்து அவர்கள் வந்து வீதிக்கு வந்து அந்த போராட்டத்தை வந்து களத்தை வந்து இன்றைக்கு தீவிரப்படுத்தி இருக்கின்றோம். தொடர்ந்து தமிழகம் வந்து ஒவ்வொன்றும் நமக்கு சேர வேண்டிய உரிமைகளை, நமக்கு சேர வேண்டிய நிதிகளை இன்றைக்கு ஒன்றிய அரசிடமிருந்து போராடி பெற வேண்டிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த சூழல் தொடர்கின்ற பட்சத்தில் இது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும், ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது தமிழகம் வந்து குறிப்பா 1971 பிறகு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு தேசிய கொள்கையை பின்பற்றிய காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாடு பல துறைகளில் இன்றைக்கு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து போராடித்தான் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தமிழர்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற ஒரு அழைப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து இன்றைக்கு போராட்ட களத்தை இன்றைக்கு தமிழகம் தீவிரப்படுத்தி இருக்கிறது. இதற்கு இன்னும் குறிப்பா நாங்கள் கேட்டுக்கொள்வது, பத்திரிகை நண்பர்கள், இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அழைத்ததுல வந்து அனைத்து கட்சிகளும் பெரும்பான்மை 58 இயக்கங்கள் தமிழ்நாட்டில் கலந்து கொண்டது. இதுல வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்க அனைவரும் வந்து ஒவ்வொரு சாமானிய பொதுமக்கள் இடத்துல வந்து நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனையை வந்து கொண்டு செல்ல வேண்டும். இது கட்சி பேதமின்றி ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நலனுக்காக இன்றைக்கு திமுக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கு நீங்க அனைவரும் ஆதரவு தர வேண்டும். அண்ணாமலை அவரு பேசுவதற்கு தகுதியற்றவருங்க. அண்ணாமலை வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இன்றைக்கு அவருடைய சாயம் வெளுத்து விட்டது. எங்கே தன்னுடைய தலைமை பதவி பறிக்கப்படுமோ என்கின்ற ஒரு பயத்துல, ஒரு அச்சத்துல வந்து இன்றைக்கு பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். என்ன செய்யறாரு, என்ன சொல்றாருன்னே வந்து கடந்த இதுல கூட நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. தலைமையை பத்தி விமர்சனங்கள் செய்யறார். தொடர்ந்து தமிழக அரசு வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் பல்வேறு ஆதாரப்பூர்வமாக நான் பல கருத்துக்களை வந்து வெளியிட போறேன். சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் என்பது இன்றைக்கு அவருடைய பதவிக்கே வந்து அவருக்கு தலைக்கு மேல இன்றைக்கு கத்தி தொங்கிக் கொண்டிருக்கின்றது. பாஜகவுடைய எண்ணம் இப்படி இருக்குதுங்க. நானே ராஜா, எனக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் கூஜா, தூக்குங்க கூஜான்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு எதற்காக அதிமுகவுடைய தலைவர்களை ஒவ்வொருவராக அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறாருன்னு இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. அவங்களுடைய கட்சி பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனைக்குள் நாங்க போக விரும்பல. பட் என்னன்னா, மேல பாஜக அசுரபலத்தோடு அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மாநிலங்களிலையும் பலமாக இருக்கக்கூடிய இயக்கங்களை, அரசியல் இயக்கங்களை ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பாஜகவுடைய செயல்பாடு கூட்டு பாராளுமன்ற குழுவை போடுறாங்க. ஆகஸ்ட்ல கூட்டப்பட்ட குழு, அதுல சொன்ன திருத்தங்கள், எத்தனை திருத்தங்களை வந்து இன்றைக்கு அந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவில் அமல்படுத்தி இருக்காங்கன்னா எதுவுமே கேட்குது. அதுக்கு வந்து முறையா அவர்களுக்கான இன்றைக்கு அதுலையும் பாருங்க. அப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்வது அதாங்க, செக்யூலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஒரு இந்தியா வந்து ஒரு அமைதியா வந்து அனைவருக்குமான ஒரு நாடா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய் உள்ளையோடு இருக்கக்கூடிய வந்து ஒரு மதத்தின் பெயர்ல வந்து எல்லா வகையிலையும் வந்து ஒரு பிளவுபடுத்தக்கூடிய செயல்பாடுகள். இப்படிதான் வந்து அவங்க டெல்லியில பெற்ற வெற்றி வந்து எதை காமிச்சது? அமித்ஷா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக, ஆம் ஆத்மிக்கு எதிராக தொடரப்பட்டது வந்து தொடர்ந்து ஒரு இயக்கத்தின் மீது. இப்ப இன்றைக்கு தமிழகத்தின் மீது அவர்கள் பார்வை திரும்பி இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வந்து இன்னும் ஒரு 10 மாதங்கள்ல வந்து எதிர்கொள்ளக்கூடிய தமிழகத்தின் மீது இன்றைக்கு முழுவதுமாக அவர்களுடைய பார்வையை திருப்பி ரைடு, இடி ரைடுங்க, டாஸ்மாக் அரசினுடைய நிறுவனத்தில் வந்து ஒரு ரைடு, இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை வந்து தொடங்கியிருக்காங்க. இதையெல்லாம் மறைப்பதற்காக நீங்க கும்பமேளாவில் நடந்த உயிரிழப்புகளை பத்தி பேசுவதற்கு அவங்க தயாராக இல்லை. இன்றைக்கு பாஜக அரசு தொடர்ந்து, ஒன்றிய அரசு தொடர்ந்து அவர்களுடைய செயல்பாடுகள், இன்னைக்கு சீனாவுடைய ஆக்கிரமிப்பு பத்தி பேசுவதற்கு அவர்கள் வந்து தயாரா இல்லை. இப்படி மக்களை திசை திருப்பக்கூடிய நடவடிக்கைகளை தான் வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அரசு வந்து நீங்க இதுக்கு கூட நம்ம ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். கடந்த ஆட்சி காலத்துல வந்து இது மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அவருடைய ஆட்சியில தான் வந்து முதல் முறையாக 5 கோடி ரூபாய் இதற்காக முதலில் வந்து நிதி ஒதுக்கப்பட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த பணியை தொடங்கி வைத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பின்பு ஆட்சி மாற்றம், அதற்கு பின்பு இவங்க வந்து அதற்கு செயல் வடிவம் கொடுத்தாலும் கூட மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் சரி, நீர்வளத்துறை அமைச்சர் மிக தெளிவா சொல்லிட்டாங்க, திட்டம் போடுறது முக்கியம் இல்லை, அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு முறையாக திட்டமிட்டு அதை வந்து குறுகிய காலகட்டத்திற்குள்ள திட்டமிட்ட காலக்கெடுவுக்கு முன்பாக அந்த பணிகள் முடிக்கப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் தேவையான இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல வந்து விடுபட்ட குளங்கள், குட்டைகள் இதெல்லாம் வந்து அடையாளம் காணப்பட்டு அதற்கான நிதிகள் வந்து இப்போ ஒதுக்குவதற்கான பணிகளை வந்து நம்முடைய அரசு தொடங்கி இருக்கிறது. அது உறுதியாக நம்முடைய அவிநாசி அத்திக்கரவு திட்டம் அப்பதான் வந்து முழுமை பெறும். ஏற்கனவே அவங்க போட்ட திட்டத்தை வந்து நம்ம முழுமையடை செஞ்சிருக்கோம். இன்றைக்கு மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று விடுபட்ட பகுதிகள் அனைத்திற்கும் வந்து அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் நம்முடைய அரசு மேற்கொண்டிருக்கிறது.
பொள்ளாச்சி நகராட்சியில் இருக்கக்கூடிய வரி விதிப்பு வந்து அது வந்து ஒரு விளக்குங்க. பொள்ளாச்சியும் ராஜபாளையம் நகராட்சியில கணினியில வந்து மேற்கொள்ளப்பட்ட போது, அதாவது யூடிஏ சாஃப்ட்வேர்ல வந்து இன்டகிரேஷன் பண்றாங்க. நாடு முழுவதும் நான் மீண்டும் மீண்டும் பத்திரிகையாளர் இடத்துல, திருப்பூர் பொதுமக்கள் இடத்துல நான் வந்து பதிவு செய்கிற ஒரே ஒரு கருத்து, தமிழ்நாடு முழுவதும் ஒரே வகையிலான வரி உயர்வு தான் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. யூடிஏஎஸ் அர்பன் ட்ரீ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள்ல இன்டகிரேஷன் பண்றப்ப இந்த 2 நகராட்சியில மட்டும் அதுல வந்து ஒரு பிழை ஏற்படுது. 23% ஜம்பிங் ஆகுது. குறிப்பா பொள்ளாச்சியிலையும் ராஜபாளையம் நகராட்சியிலையும் இந்த 2 நகராட்சியை சிறப்பு அரசாணை போட்டு அதை வந்து சமன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ எல்லா நகராட்சியில் இருக்கக்கூடிய அளவுல வந்து அதை வந்து சமன் செய்து கொடுத்திருக்கிறது அரசு. அதான் வந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சரான நேரு அவர்கள் வந்து மிக தெளிவாக எடுத்துட்டு இருக்காரு. திருப்பூருடைய பிரச்சனை வந்து என்னன்னாங்க, இதை வந்து திருப்பூர்ல மட்டும் ஏதோ வந்து வரி உயர்வு செய்யப்பட்டிருக்கு, திருப்பூர்ல மட்டும் ஏதோ மக்கள் மீது அதிகமாக வரி சேர்க்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல பேஸ் ரேட்ல தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் அடிப்படை ஃப்ளோர் ரேட் சொல்றாங்க, ஜோன் ரேட்டு, அதாவது 100% மறுபடியும் மக்கள்கிட்ட நீங்க கொண்டு செல்லுங்க. நான் மறுபடியும் வலியுறுத்திட்டே இருக்கிறேன். ஜோனேஷன்ல மட்டும்தான் சின்ன வேறுபாடு இருக்கு. கோயம்புத்தூருக்கு திருப்பூருக்கு வரி உயர்வு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் குடியிருப்புகளுக்கு 100% இருந்தா 25% கூடுதலாக சேர்த்தப்பட்டது. தொழிற்சாலைகளுக்கு 50%, வணிக கட்டிடங்களுக்கு 75%. ஸோ இதனால வந்து இதுதான் ப்ரோரேட்டா பேசிஸ்ல இப்படித்தான் வந்து வரி உயர்வு செய்யப்பட்டிருக்குங்க. திருப்பூருக்குன்னு வந்து தனியா வந்து வரி உயர்வு இல்லை. இருந்தாலும் திருப்பூருடைய தொழில் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சியினர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள், தொழில் சார்ந்த அமைப்பினர் அனைவருடைய கருத்துக்களுக்கு, உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில நம்முடைய மாநகராட்சியில வந்து இருக்கக்கூடிய தொழில் தற்போது இருக்கக்கூடிய சூழலை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசுடைய பார்வைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அரசு அதை பரிசீலித்து உரிய நேரத்தில் அதை முடிவு வந்து அறிவிப்பாங்க. நம்ம மாண்புமிகு அமைச்சரான நேரு அவர்கள் கோயம்புத்தூர்ல கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டத்துல குப்பை வரியை வந்து குறைப்பதற்காக உத்தரவாதத்தை வழங்கி இருக்கின்றார். அதே போல அந்த பெனால்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காலதாமதமாக வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு விதிக்கக்கூடிய 1% அபராதத்தை வந்து முற்றிலுமாக நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பாராளுமன்ற மானிய கோரிக்கை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. அப்படி அந்த அமௌண்ட் வந்து அடுத்த நிதியாண்டுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதை வந்து அவங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அரசு உரிய எல்லா ஃபேக்டர்ஸுக்கு, ஏன்னா இது வந்து பல்வேறு காரணிகள் உண்டு, ஒரு வரி விதிப்புக்கான பல்வேறு காரணிகள் உண்டு. அனைத்து காரணிகளையும் ஆராய்ந்து உரிய நேரத்தில் நல்ல முடிவை வந்து அரசு அறிவிக்கும். இதுல நேரடியா அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. சில கேசஸ் வந்து பை கேஸ் வந்து நம்ம சில இதெல்லாம் ஆய்வு செஞ்சோம். அவங்க மீது இருக்கக்கூடிய கேசஸ், அவங்க கிளாஸஸ்ங்க அதெல்லாம் வந்து ஒரு தெளிவுபடுத்தாம இருக்காங்க. அதாவது முறையா வந்து அவங்களுக்கு வந்து கிளியரா இருக்கு, 60 வயசை வந்து பூர்த்தி செய்து ஓய்வு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எந்த நிலுவையும் நம்முடைய மாநகராட்சியில வந்து பெண்டிங் இல்லை. சில பர்டிகுலர் கேசஸ், ஒவ்வொரு பெக்யூலியர் கேசஸ் வந்து அதை வந்து சில விஷயங்களை கடைபிடிக்கல, அதுல வந்து ஒழுங்கின நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சில கேசஸ் இருக்கு. ஒரு 6-7 கேசஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பெண்டிங் இருக்கு. அப்படி இருக்கவங்க நேரடியா வந்து அவர்களுக்கான நிவாரணம் பெறலாம். போன மாதம் வந்து 25ஆம் தேதி நேர்காணல் நடத்தப்பட்டு NUHM டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன்ல இருந்தா வந்து அவர்களுக்கான போடணும். இந்த ஒரு 15ஆம் தேதிக்குள்ள வந்து திருப்பூர் இருக்கக்கூடிய 17 பிரைமரி ஹெல்த் சென்டர் பிளஸ் 1 புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்காது, பிளஸ் 25 வெல்னஸ் சென்டருக்கும் மருத்துவர்கள் நியமிக்கப்படுவாங்க. அனுமதி வாங்கிட்டு அவங்க பண்றாங்க. அனுமதி கடிதம் கொடுத்து எங்கிட்ட அனுமதி வாங்குறாங்க. அப்படி யாராச்சும் அனுமதி கேட்கறாங்க, இதுக்கு முன்னாடி எல்லாரும் மற்றவங்களும் கொடுத்துருக்காங்க. எக்ஸிபிஷனே அனுமதி கொடுத்தா நம்ம போடுறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க, முறையாக அனுமதி பெற்று தான் பண்றாங்க. அந்த தொகையை வந்து ஒரு கைட்லைன் கேட்டிருக்கிறாங்க. முறையா வந்து அனுமதி வாங்கிட்டு அவங்க பண்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்றோம். அரசு வந்து ஒரு தொகை நிர்ணயம் செய்யற வரைக்கும் அனுமதி கேட்கறாங்க, முன்னுரிமை அடிப்படையில் அதை கொடுக்குறாங்க. முன்னுரிமை அடிப்படையாது. பட்ஜெட் வெரி கிளியரா எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து இந்த குப்பை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. இன்னும் கூட பாஜக சார்பில் தினமலர் வந்திருக்காங்களா? தினமலர் வரலீங்களா? ஒரு ஒரு ஒண்ணுக்கும் உதவாத பட்ஜெட்னு கூட ஒரு அறிக்கையை ஒன்று பார்த்தேங்க. பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் இதுக்கு மேல அந்த பட்ஜெட்ல ஏதாச்சும் குறைகள் இருந்தா நேரடியா பேசுறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். ஒரு 7-8 கேள்விகளை வந்து கேட்டு கூட ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆமா, ஒரு 7-8 கேள்விகள். அதாவது தலைவர் அறவேக்காடுன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அறவேக்காடா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்துங்க வெரி சிம்பிளா
என்ன கேட்டிருக்காங்க, 162 கோடி ரூபாய் வந்து ஒரு செலவினத்துக்கு வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஒரு 7 கேள்வி. எதுவுமே பட்ஜெட் வந்து ஒரு ஆடிட்டருங்க, ஒரு அரசாங்கம், ஒரு நகராட்சி நிர்வாகம் ஒரு பட்ஜெட் வெளியிடுறப்போ எத்தனை கண்டிஷன்ஸ், எத்தனை பேர் அதை வந்து ஆடிட்டர்ஸ், எத்தனை தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங், எல்லா சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்து பண்ணியிருப்போம். அது எதையுமே சும்மா ஒரு மேம்போக்கா அதை வந்து ஒரு செய்திகள் வெளியிடுறாங்கிறப்ப எந்த ஒரு உண்மைத்தன்மை இல்லாம ஒரு பட்ஜெட்டை வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. வந்து இப்ப 100 கோடி ரூபாய் கடனை பெற்று 10 கோடி ரூபாய் வந்து நாங்க வட்டி கொடுத்துருக்கிறோம். அதை வந்து திமுகவுடைய கருப்பு பணத்தை வந்து இது பண்றதுக்காக மேயர் தயாராகி விட்டாருன்றாங்க. மோடியா அம்பானிக்கு அதானிக்கு கொடுக்கறதுக்கு? அம்பானிக்கு அதானிக்கு கொடுக்குற மாதிரி நாங்க இங்க இருந்து அரசாங்க சொத்தை தார வாக்குறதுக்கு நாங்க ஒன்றும் பாஜக இல்லைங்க, திமுகங்க. அப்புறம் 162 கோடி 12% ஜிஎஸ்டி புரிதல் இல்லைங்க. அறவேக்காடுகள், அதாவது கொஞ்சமாச்சும் ஒரு நாகரிகம். அதாவது இன்னும் வந்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் யாரையும் அனைவருக்கும் நாங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த விளக்கம் வேணாலும் பட்ஜெட் மீது கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நிதிநிலை அறிக்கையில வந்து எந்த கேள்வி இருந்தாலும் அவங்க அதுல வந்து எந்த ஒரு பேசிக்ஸே இல்லை. அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்ற தயாரா இருக்கு. பொதுமக்களுக்கு பதில் சொல்ல, பாஜக நான் பதில் சொல்ல விரும்பல. இது மாதிரி ஒரு செய்தியை சில பத்திரிகைகள் வந்து காழ்ப்புணர்ச்சியோட வெளியிட்ட காரணத்தினால நாங்க கொடுக்குற எல்லாருக்கும் போட்டுறாங்களா எல்லாரும். அதனால இது இந்த அறிக்கை வந்து வந்திருக்கு, பொதுமக்கள் படித்த காரணத்தினால நான் வந்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். பொதுமக்களுக்காக நான் விளக்கம் கொடுக்குறேன். பாஜகவுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒன்றுமே எந்த விஷயம் ஒரு பேசிக்ஸே இல்லாம ஒரு அறிக்கை வந்திருக்குதுங்க. உபரி பட்ஜெட் வந்து அதாவது 96 கோடி திருத்திய மதிப்பீடு. பட்ஜெட்டுக்கு அது என்னங்க? சிம்பிள். ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டு, பட்ஜெட்டுங்கிறது திட்டம், எஸ்டிமேஷன். இது வந்து எதிர்பார்க்கவே இந்த ஆண்டிற்கான எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புல வந்து வருவாய் இனங்கள் பெருக்கப்படும் சொல்றோம். அந்த பட்ஜெட்ல 2024-25 விஸ்வாச எஸ்டிமேஷன். இது எங்களுடைய திட்ட மதிப்பீடு. திருத்திய மதிப்பீடுன்னு ஒன்று சொல்லுவோம். என்ன எஸ்டிமேஷன், என்ன பட்ஜெட், அதுல என்ன வந்திருக்குன்னு சொல்லுவோம். 10 கோடி ரூபாய் வந்து பொதுமக்களுடைய டெபாசிட் 12 கோடி ரூபாய் வந்து 2024 பட்ஜெட்டில் வைப்பு தொகை 12 கோடி. 25-26 10 கோடியை 22 கோடியை வைப்பு நிதியிலிருந்து செலவினங்களுக்காக எடுத்துள்ளீர்கள். எப்படிங்க 25-26 வைப்பு நிதியை இனிமேல் வந்து ஒப்பந்ததாரர்கள் பணி செய்கின்ற பொழுது டெண்டருக்கு வந்து டெபாசிட் செலுத்துவாங்க மாநகராட்சியில. அப்போ அது காலாவதி ஆகிறப்போ 3 வருஷம் முறையா மாமன்றத்துல வந்து அனுமதி பெற்று அந்த வைப்பு நிதி வந்து அவர்களுக்கு திரும்பி வழங்கப்படும். அதை நீங்க எப்படி எடுக்கலாம்னு கேட்கிறேன். அவன் டெபாசிட் பண்றவங்களுக்கு அந்த பணிகளை செய்து முடிக்கிறப்ப நம்ம கொடுப்போமா கொடுக்க மாட்டாங்களா? திருத்திய மதிப்பீடு, திட்ட மதிப்பீடு, திருத்திய மதிப்பீடு இருக்கு. ஒரு பேசிக் அடிப்படை புரிதல் இல்லை. அப்புறம் இன்னொரு கேள்வி ஒன்று பாருங்க, ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேள்வி. 162 கோடி ரூபாய் வந்து பாதாள சாக்கடை திட்டத்துக்கு செலவினம் கூடுதலாக ஆயிருக்கு. 12% ஜிஎஸ்டி 18% உயர்த்தினது யாருப்பா? அது 66 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மட்டும் மத்திய அரசுக்கு நாங்க அந்த திட்டத்துல நிதி வந்து கூடுதல் 66 கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஒரு சூழலுங்க. இதுல வந்து அது வந்து ரொம்ப ஒரு விளக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. விளக்கமா வந்து தெளிவுபடுத்துறதுக்கு நான் அவர்களுக்கு நேரடியாக கூட அழைப்பு விடுத்தேன். மக்களுக்கு மக்களுக்கு எந்தவித சந்தேகம் இருந்தாலும் இந்த பட்ஜெட் மீதோ மாநகராட்சி வெளிப்படைத்தன்மையோடு பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் திருப்பூர் எதற்கும் உதவாத பட்ஜெட்னு சொல்றாங்க. அப்ப 3 நாட்கள்ல வந்து குடிநீர் விநியோகம் செய்வதற்கான பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் பண்றது வந்து எதற்கும் உதவாத பட்ஜெட்டா? திருப்பூர்ல வந்து ஒரு முதன்முறையாக மாநகராட்சியின் சார்பில் ஒரு மருத்துவமனையை தரம் உயர்த்தி ஒரு 30 படுக்கை கொண்டு ஒரு ஆபரேஷன் தியேட்டர் பண்ணி 24 மணி நேரம் பண்ணி இன்னும் 7 பிரைமரி ஹெல்த் சென்டர் லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணி என்ன எங்களால முடியுமோ எது சாத்தியமோ அதைத்தான் சொல்லி என்னென்னலாம் கடந்த கால பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கோமோ கொஞ்சம் காலதாமதம் வந்து முறையாக அனுமதி பெறுவதற்கு நிதி செலவினங்களை தாங்க குறைச்சிருக்க. 23 கோடி ரூபாய் செலவினங்கள். அதாங்க ப்ராப்பரா ஏதாச்சும் எழுதி கொடுக்குறவங்க அவங்க யாரோ எழுதி கொடுக்கறத பண்றாங்க. நான் MBA ஃபினான்ஸ், யாரோ எழுதி கொடுக்க இந்த பட்ஜெட்டை முழுவதும் ஒரு 10-15 முறை வந்து முறையாக வந்து தணிக்கை நான் செஞ்சிருக்கிறேன். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஹெட்ஸ்ல அதற்கான தணிக்கையை நான் செஞ்சிருக்கிறேன். அதாவது என்ன சொல்றோம், திட்ட மதிப்பீடு 98 கோடி அவர்கள் கேட்டது, திருத்திய மதிப்பீடு 150 கோடி, 109 கோடி. 98 கோடி திட்ட மதிப்பீடு, திருத்திய மதிப்பீடு ஆக்சுவலா 109 கோடி பண்ணிட்டோம். அப்போ அடுத்த வருஷத்துக்கு என்ன சொல்றோம், 119 கோடி வந்து நமக்கு வருமானம் வருங்கிறது திட்ட மதிப்பீடு. நல்லா புரிஞ்சுதுங்களா? திட்ட மதிப்பீடு. அப்போ மத்திய அரசு மத்திய நிதிக்குழு வந்து உங்களுக்கு பணம் எப்ப தருவன்றான்? 6% வருஷம் உயர்த்தணும். 15% கடந்த ஆண்டுல இருந்து நீ வந்து வசூல் பண்ணி காமிக்கணும். அந்த டார்கெட் கொடுத்தாதான் சிஎஃப்சி கொடுப்பன்ட்டு வரியை கட்டாயமாக உயர்த்த வேண்டும், வரி வசூலை கூடுதலாக்க வேண்டும். அப்பதான் நான் நிதியை கொடுப்பேன்னு ஒரு சைடுல பாஜகவுடைய ஒன்றிய அரசுடைய நடவடிக்கை. மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்துது. 15% வந்து இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்றது ஒன்றிய அரசு. கரெக்டுங்களா? இதுக்கு அப்ப 150 கோடி வரும்னு நம்ம இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப திட்ட மதிப்பீடு இந்த வருஷம் அந்த 15% வந்து கூடுதலாக நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம்.
நான் அதுக்கான விளக்கம் அதுலேயே பட்ஜெட்டே கொடுத்துருக்கு. 10 கோடி ரூபாய் வந்து கன்வென்ஷன் சென்டர் மார்க்கெட் எல்லாம் வந்து பண்றோம். அதுபோக இன்னும் கூடுதலா இதெல்லாம் வந்து டெண்டர் போகாம இருக்கு, அதெல்லாம் வந்து சேர்த்து பண்ணுவாங்க. அப்ப நான் வரியை உயர்த்தி தான் அந்த 9 கோடி நாங்க வந்து அதிகப்படுத்துவோங்கிறது கிடையாது. 23 கோடி ரூபாயை குறைச்சிருக்கிறோம். 2021 பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு ஹெட்ஸுங்க இன்னைக்கு அடிப்படை பிரச்சனை, அடிப்படை மாநகராட்சியுடைய கடமைகள், குடிநீர் விநியோகம் 15 நாட்கள் இருந்த குடிநீர் விநியோகத்தை 3 நாட்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். எஸ்எம்எஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சேவை. ஏன்னா தொழிலாளர்கள் எல்லா நேரங்களில் வேலைக்கு போறாங்க. அது ஒரு திட்டத்தை வந்து ஒரு 40 திட்டங்கள் தாண்டி அறிவிச்சிருக்கிறேன். 40 ஹெட்ஸ்ல இதுல எந்த திட்டம் மக்களுக்கு உதவாதுங்கிறத வந்து நீங்க சொல்லணும். ஒவ்வொரு ஹெட்டு சொல்லியிருக்கிறோம். குடிநீர் விநியோகத்திற்கான திட்டம், பாதாள சாக்கடை பணிகள் இன்றைக்கு அரசு பொறுப்பேற்று விடுபட்ட பகுதிகளில் மீண்டும் ஒரு 200 கோடி ரூபாயில வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸ்மார்ட் சிட்டியில வந்து 28 பணிகள் 25 பணிகள் முடிஞ்சிருச்சு. ஒரு 3 பணி RFD பண்றோம்னு சொல்றோம். நமக்கு நாம தொடர்ந்து தமிழ்நாட்டில் திருப்பூர் மாநகராட்சி முதலிடத்தில் இருக்குன்னு சொல்றோம். திடக்கழிவு மேலாண்மையில மிக தெளிவாக தொலைநோக்கு பார்வையோடு திடக்கழிவு மேலாண்மைக்கு முழுவதுமான தீர்வு சொல்லியிருக்கிறோம். இந்த வருஷம் செக்ரிகேஷனை டைப் பண்றோம். பயோசிஎன்ஜி டெண்டர் வச்சாச்சுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப இது மக்களுக்கு உதவாத பட்ஜெட்டா? டெண்டர் வச்சாச்சு, பயோசிஎன்ஜி 200 மெட்ரிக் டன் நம்ம வந்து நாங்க செயல்படுத்துறோம். வெட் வேஸ்ட் ட்ரை வேஸ்ட் பிரிச்சு கொடுக்குறோம். வெட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து இன்னைக்கு அரசு சூலூர்ல போடுவதற்கான பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் திருப்பூர்ல பியூரிஃபிகேஷன் பிளான்ட் 400 மெட்ரிக் டன் வந்து செக்ரிகேஷன் பண்றோம். டிஸ்போசல் இது வரைக்கும் 0வா இருந்துங்க. வெட் வேஸ்ட் ட்ரை வேஸ்ட் செக்ரிகேஷனுக்காக பச்சை நிறங்கள்ல மஞ்சள் நிறங்கள்ல பக்கெட்டுகள் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறோம். 2 மண்டலத்துக்கு வந்து ஒரு 8 வார்டை வந்து சோதனை முயற்சி எடுத்திருக்கிறோம். சாலைகள் வந்து 758 கிலோமீட்டர் போட்டுட்டோம்னு சொல்றேன். இனி அடுத்து 200 கோடி ரூபாயில வந்து இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 249 கிலோமீட்டர் வந்து சாலைகளை போடுவேன்னு சொல்றோம். இது மக்களுக்கு உதவாத பட்ஜெட்டா? பழுதடைந்த சாலைகளை சீர்படுத்துறோம்னு சொல்றோம். புதிய இணைப்பு சாலை சொல்றோம். மழைநீர் வடிகால் சொல்றோம். வடக்குல கடந்த அதிமுக ஆட்சியில செயல்படுத்தப்படாத எத்தனை திட்டங்கள், மழைநீர் வடிகால், திராவிட முன்னேற்ற கழக உள்கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருது அப்பதாங்க செஞ்சிருக்கிறோம். இது எந்த திட்டம்? தெருவிளக்குகள் 13,500 தெருவிளக்குகள் திருப்பூர் மாநகராட்சி கொடுக்கு இன்னும் கேட்டிருக்காங்க. ஆடட் ஏரியால கேட்டாங்க. 6,353 மெகாவாட் எண்ணிக்கையிலான லைட்டை கொடுப்பேன்னு சொல்றோம். சோலார் 4 மெகாவாட்ல செலவினங்களை குறைப்பதற்கு 16 கோடி ரூபாய் வந்து எனக்கு இபி எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் வருதுன்னு சொல்றோம். இது மக்களுக்கு உதவாத பட்ஜெட்டா? சமுதாய பொது கழிப்பிடங்கள் வந்து இதுவரைக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு கடந்த காலங்களில் கட்டப்பட்ட பொது கழிப்பிடங்களை வந்து புனரமைப்பதற்கு நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம். அலுவலக கட்ட மாநகராட்சியோடு விரிவாக்கம் செய்வதற்கு 46 கோடி ரூபாயில புதிய கட்டடம் உருவாகும் சொல்லியிருக்கிறோம். கல்வி நிலையம் கல்வி கட்டடங்களுக்கு 34 கோடி ரூபாயில இதுவரைக்கும் வந்து 219 வகுப்பறைகள் 189 கழிப்பறைகளை கட்டியிருக்கிறோம். பொறுப்பேற்று இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மாநகராட்சி பள்ளிகள் முற்றிலுமாக தரம் உயர்த்தப்பட்டு வகுப்பறை பற்றாக்குறை இல்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கும்னு சொல்லியிருக்கோம். இது மக்களுக்கு உதவாத பட்ஜெட்டா? பொது சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வார்டுக்கு ஒரு வெல்னஸ் சென்டர்னு சொல்ற மாதிரி 25 வார்டு, மொத்தம் 60 வார்டுல 52 வார்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு 17 பிரைமரி ஹெல்த் சென்டர் 25 வெல்னஸ் சென்டர் கொடுத்திருக்கிறோம். இன்னும் 50,000 மக்களுக்கு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கொடுக்குறோம்னு சொல்லி 6 இடங்கள்ல வார்டு எண் 49 வார்டு எண் 11 இதை வந்து இன்னும் 6 இடங்கள்ல வந்து புதியதாக பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து துவங்கும். அதுக்கு அது கால அரசு வந்துங்க, இது பெரிய ப்ராஜெக்ட். அது முடிச்சிடறேன். இது எது எனக்கு டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துறது மேற்கொண்டு தெருநாயை கட்டுப்படுத்துற சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவே தத்தளிச்சுட்டு இருக்குது. கான்பிடண்டா சொல்ற தெருநாயை கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறோம். புதிய பூங்காக்கள் 5 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாயில வந்து திருப்பூர் மக்களுடைய ரிலாக்ஸேஷனுக்கு அதுக்காக ஒரு ஆல்டர்னேட் கொடுக்கணும். அந்த பூங்கா வந்து வெள்ளிவிழா பூங்காவுடைய பரப்பளவு சுருக்கம் ஏற்படுது. அதனால இன்னும் 3 ஏக்கரால வந்து புதிய பூங்காக்க உருவாக்கன்னு சொல்றோம். நீச்சல் குளம் அமைக்கிறேன்னு சொல்றோம். 2 நீச்சல் குளத்தை இடத்த லொகேஷன் சொல்லியிருக்கோம். 4 இடத்துல இண்டோர் இறகு பந்து அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறோம். பாலத்தை ஏற்கனவே எந்த பீரியட்ல 5 பாலம் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னொரு பாலத்தை இந்த வருஷம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றோம். எது மக்களுக்கு உதவாத பட்ஜெட்டுக்கு? திருப்பூருக்கு வரவேற்பு என்ட்ரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றோம். ஏதாச்சும் படிச்சு பார்த்தாங்களா? ஏதோ குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது இல்லைங்களா? சமீபத்துல வந்து திமுக வேட்டி கட்டும் போது ஆன்மீக ஒத்துழைப்பு கையில் அடையக்கூடாது சொல்லியிருக்காங்க. இது திமுக குடும்பத்தையே வந்து விமர்சிக்கக்கூடிய தவறு பல்வேறு கண்டனங்கள் இருக்கு. நீங்களும் கூட பொறுத்து தலைவர் சொல்றீங்களே, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து. தலைவர் திமுக தலைமை, எங்களுக்கு தலைவர் அண்ணன் தளபதி தலைமை வந்து சொல்லலீங்க இந்த கருத்துக்களை. அவரை தனிப்பட்ட கருத்துங்க. அது வந்து அரசுக்கு வருவாய் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில பொது இடத்துக்கு விட முடியுமா? ஏன்னா வந்து புதிய நம்ம வந்து பூ மார்க்கெட்டு இது மாதிரி பக்கத்துல கூடிய மசிய பேருந்துகள் இதெல்லாம் பொது இடத்துக்கு விட்டோம். அதே மாதிரி இந்த தினசரி மார்க்கெட்டுடைய கட்டடங்கள் வந்து அரசுக்கு வருவாய் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில பொது இடம் விடப்படும். அரசு நடைமுறைகளை பின்பற்றி மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலும் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படாத வகையிலும் அது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும்.
கரெக்டான பதிலா? அந்த 2 மட்டும் தானேங்க, 2 இடங்கள்ல மெயின்டெனன்ஸ் பண்றோம். அந்த இடத்துல வந்து மக்கள் அதை விரும்பல. ஏற்கனவே ஸ்மார்ட் சிட்டியில அதை ஃபண்ட் ஒதுக்கி நாங்க பொறுப்புக்கு வரப்ப எல்லாம் வந்து எலெக்ஷன் ஃபிட்டிங் எல்லாம் வந்துருச்சுங்க. அது விஜயனை தான் கேட்கும், நீ ஏன் அதை போட்டாங்கன்ட்டு. சட்டமன்ற உறுப்பினர் நல்ல பதில் கொடுத்தாரு உங்களுக்கு. ஏன் விஜய் மறுபடியும் நானும் கொடுக்கணுமா? எந்த இடத்துல பணி நடக்கலன்னு சொல்லுங்க. எந்த இடத்துக்கு பாரு, தெற்கு வடக்கும் கூட வேண்டாம், பல இடத்துக்கு சேர்ந்து தான் கொடுத்துருக்கீங்க. அதை மறந்துட்டீங்க. 60 வார்டுக்கும் ஏதாச்சும் ஒரு மாமன்ற உறுப்பினர் கூப்பிட்டு எங்கிட்ட பாரபட்சமா நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது, பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது, ஏதாவது ஒரு மாமன்ற உறுப்பினரை இருக்கக்கூடிய நிதியை வந்து முறையாக திட்டமிட்டு 60 வார்டுகளுக்கு சரிசமமா வந்து எந்த இடத்துல ஆடட் ஏரியாஸ்ல எந்தெந்த இடத்துல கூடுதல் நிதி தேவைப்படுதோ அத்தியாவசியம் முன்னுரிமை அடிப்படையில் அவசியம் அவசரம் கருதி நிதி ஒதுக்கீடு செய்து பாரபட்சம் இல்லாம நீங்கள் பல இடத்தையும் சேர்த்துக்கு 60 வார்டுக்கு வந்து பாரபட்சம் இல்லாம தான் நிதி ஒதுக்கப்படுது. சட்டமன்ற தேர்தல் வந்து பிஜேபி கிட்டத்தட்ட கூட்டணி அமைக்கிற தன்மையில இருக்கு. திமுக கூட்டணியோட நிலைப்பாடு ஜெயிக்க போற கூட்டணிங்க வலுவா இருக்கிறோம். மக்களோட கூட்டணி வச்சிருக்கிறோம். நாங்க எதுக்கு பயப்படணும்? உள்ளாட்சி அப்படிங்கிறதுங்க ஒரே நாள்ல வந்து செஞ்சு அது பணிகளை முடிச்சிட முடியாது. தினம் தினம் தேவைகள் அதிகமாகும். இன்னும் குறிப்பா வந்து எண்ணிக்கை வந்து பெரிய திட்டங்களை வந்து செயல்படுத்தி இருக்கிறோம். மழைநீர் வடிகால்கள், பாதாள சாக்கடை பணிகள் எல்லாம் முழுமை அடைஞ்சிருக்கு. அதாவது உள்கட்டமைப்புகள்ல வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரைனேஜ் இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்குது. அப்புறம் இது வந்து டெய்லி ஹேபிட். லோக்கல் பாடியுடைய ரோல் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்டோம், நாளைக்கு வேலை செய்ய முடியாது. அதனால சின்ன சின்ன குறைகள் அது வந்துதான் இருக்கு. அதுக்கு போர்க்கால அடிப்படையில் இமீடியட்டா அதை நம்ம அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மாநகராட்சி பகுதிகளில் வந்து நொய்யலாத்துல கலந்துருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தா தென்னம்பாளையத்துல வந்து கலந்துருக்காங்க. அது ஃபுல்லாவே செகண்ட் செலவுல ஓடிட்டு இருக்காங்க பகுதிகளில். இதுக்கு மாநகராட்சி சார்பில் ஏதாவது நடவடிக்கை இருக்கு? பொல்யூஷன் போர்டுங்க நாங்க எங்க கவனத்துக்கு வரதை நாங்க பொல்யூஷன் போர்டு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு உரிய தகவல் கொடுத்துறோம். அவங்க தொடர்ந்து கண்காணிப்பு. நம்ம மாநகராட்சியின் சார்பில் அந்த நொய்யலை மீட்டெடுக்கீங்கன்னு சொன்னாங்க. எஸ்டிபி வந்து எந்த தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாநகராட்சியில எஸ்டிபி வந்து நம்ம பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து 4 இடங்கள்ல எஸ்டிபி செஞ்சுட்டு இருக்கிறோம். ரிட்டன்ஷன் வால் போட்டுட்டோம். கம்ப்ளீட்டா வந்து ரிட்டன்ஷன் வால் பண்டிங் பண்ணிதான் வரக்கூடிய டிஸ்போசல் வந்து கண்ட்ரோல் பண்ணி எஸ்டிபி சுத்திகரிப்பு பண்ணிதான் நொய்யலை விடவும் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம மாநகராட்சி எல்லா நடவடிக்கையும் மேற்கொண்டு வருது. அது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பாத்துக்குவாங்க. சரி, முடிச்சிடலாங்களா? பல்வேறு நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போலதான் உற்பத்தி இடத்துல வந்து அதை வந்து பிளாக் செய்யணும். இது வந்து இதுல சொல்ல போனா இது வந்து மீண்டும் அம்பானி அதானி போன்றவர்கள், ரிலையன்ஸ் டோட்டலா இந்த பிளாஸ்டிக்கை கையில வச்சிருக்கக்கூடியவங்க, அவங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து வண்டியை நீங்க பல முறை பார்த்துருப்பீங்க, பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கீங்க, வண்டியை சீஸ் பண்றோம், மாஸ் ரைடு கண்டக்ட் பண்றோம். இது எல்லாமே ஒரு தீர்வா ஏற்படவே இல்லை. வண்டியை சீஸ் பண்ணோம்னா கொரியர்ல போட்டு விடுறாங்க. நைட்டு டிராவல்ஸ்ல வண்டியெல்லாம் சீஸ் பண்ணி கொண்டு வந்து மாநகராட்சியில பல முறை வந்து நம்ம வந்து கடுமையான அபராதம், ஒவ்வொரு முறை ஸ்பாட் அபராதம் 25 ரூபாய், 5000 ஓட்டம் 10 ஓட்டம் 25,000 ரூபாய் ஸ்பாட் பண்றோம். கடையில சீல் வைக்கிறோம், வண்டியை சீஸ் பண்ணி நிப்பாட்டுறோம், டோட்டலா பண்றோம், லைசன்ஸை கேன்சல் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறோம். பட் இது வந்து கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை தொடர்ந்து நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. பட் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல வந்து அரசு வந்து அதை வந்து கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் விஜயனை காரணம் பார்த்தோம். அப்படி இல்லைங்க. இப்போ வந்து 152 ஜியோ பிரகாரம் நம்முடைய நகராட்சி நிர்வாகம் வந்து தொடர்ந்து டிசி மட்டும் இல்லை, துணை ஆணையர்கள் மட்டும் இல்லை, இன்னும் வந்து நம்மளுக்கு ஜூனியர் இன்ஜினியர்ஸ் இது எல்லாமே வந்து வெளிப்படையாக அரசு முதல் முறையாக நீங்க பாருங்க, நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு அனைத்தும் வந்து இந்த நியமனத்துல வந்து வெளிப்படைத்தன்மை, ஆசிரியர்கள் டிரான்ஸ்பர்ல வெளிப்படைத்தன்மை, மருத்துவர்களுக்கு இப்பதான் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. போன மாதம் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு ஒட்டு மொத்தமா நம்ம அந்த அனைத்து காலியிடங்களை வந்து பூர்த்தி செய்ய போறோம். அதே போல நகராட்சி நிர்வாகம், லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல திருப்பூர் மட்டும் இல்லைங்க, அனைத்து